சண்டைக்குழி சீரியல் மே 27 எபிசோட்கான ஒரு சின்ன ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நந்தினிக்கு இன்ஸ்பெக்டர் செல்லம்மா மகா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. உடனே நந்தினி இந்த விஷயத்தை சிவா கிட்ட சொல்லணும் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. சிவா கிட்ட சொல்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் செல்லம்மா மகா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான், இப்போ நேராக அவள் அங்கே தான் வந்துட்டுருக்கா, உடனே மகாவை வேறு எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சிவா அந்த இன்ஸ்பெக்டர் செல்லம்மா இங்கே நடு வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் மகா பற்றின மொத்த உண்மையும் சொல்லிட்டா, இப்போ இன்ஸ்பெக்டர் செல்லம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கோவப்பட, அதை கேட்டு நந்தினி அப்போது அவள் மகாவை பார்த்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவா, இல்லை அவள் பார்க்கறதுக்கு முன்னாடியே மகா தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போயிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவா மகா இப்போ நேராக அங்கே சென்னைக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்கா விக்ரமை பார்க்கறதுக்காக அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் கையில் தாலியை வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சந்தோஷம் கண்ணை மறைக்கணும்னு சொல்லுவாங்க, அதை இப்போ தான் நான் அனுபவிக்கிறேன். இவ்வளோ நாளும் மகாக்கு ஏதாவது பெரிய கிஃப்டாக வாங்கி கொடுக்கணும், அதுதான் பெருசாக தெரியும் அப்படின்னு நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். கிஃப்ட்டுக்குன்னு தனியாக எந்த ஒரு மதிப்பும் கிடையாது, அதை சுமந்துட்டுருக்கிற நினைவுகளுக்கு தான் மதிப்பு அதிகம். என்னோடய நினைவையும் காதலையும் சுமந்துட்டு இருக்கிறது நீ தானே. அப்போது முதல்ல நான் மகாவை பார்க்கும்போது ஒன்று தானே கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு தாலியை பார்த்து விக்ரம் பேசிகிட்டு இருக்காரு. இதோடு இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.